ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரிமிகாஸ் டைரி. நம்ம இன்னைக்கு ஒரு ஹெல்த்தியான டயட் பாப்சிக்கல் தான் பார்க்க போகிறோம். ஒன்லி 4 இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் இந்த பாப்சிக்கல்ஸ் நம்ம பண்ண போகிறோம். இது நம்ம வீட்லேயே ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம். இதுக்கு தேவையான 4 இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன அப்படின்றத நீங்கள் வரிசையாக இப்போ நான் ரெசிபி செய்கிறப்ப பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம உங்களுக்கு ஆனுவல் எக்ஸாம் விட்டுருப்பாங்க. ஸோ அப்புறம் அதே மாதிரியே சம்மரும் ஆரம்பிச்சிருச்சு. ஐஸ்கிரீம் சாப்பிட்டு பாருங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இதுக்கு நம்ம நல்லா பழுத்த வாழைப்பழமாக நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு பனானா நான் ரவுண்டாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். பழுத்த வாழைப்பழமாக நீங்கள் சேர்க்குறப்போ நம்மளோட பாப்சிக்கல் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அதே மாதிரி இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நீங்கள் கிரீக் ஸ்டைலில் யோகட் எடுத்துக்கோங்க. அதுதான் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஸோ 1 கப் அளவுக்கு கிரீக் ஸ்டைல் யோகட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 1 கப் யோகட்க்கு ஒரு 1/4 கப் அளவுக்கு ஹனி எடுத்துக்கோங்க. ஹனி இல்லைன்னா நீங்கள் மேப்பிள் சிரப் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம எந்த சுகருமே நம்ம ஆட் பண்ணல. நேச்சுரல் ஸ்வீட் இருக்கிற ஹனி தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இது ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ஆப்ஷன் கூட சொல்லலாம். ஸோ வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நான் இப்போ நல்லா ஒரு க்ரீமி டெக்ஸ்சரில் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பாப்சிக்கல்ஸை நம்ம ஒரு 12 ஹவர்ஸ் அளவுக்கு ஃப்ரீசருக்குள்ள வச்சு எடுத்துக்கலாம். உங்ககிட்ட இந்த பாப்சிக்கல் ஸ்டிக்ஸ்லாம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் இருந்தால் போதும். அதில் இந்த மாதிரி நீங்கள் இதை ஊற்றிக்கோங்க. ஊற்றினதுக்கப்புறமா நீங்கள் டைரெக்டாக இதோட லிட் வச்சு கவர் பண்ணாதீங்க. ஃபுட் சேஃப் இருக்கக்கூடிய அலுமினியம் ஃபாயில் கண்டிப்பாக இருக்கும் எல்லார் வீட்லையும். அதை வச்சு இந்த மாதிரி கவர் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே நீங்கள் லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இதோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் லிட் வச்சு கவர் பண்ணிடலாம். இந்த மாதிரி நீங்கள் நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு இதையும் நம்ம ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் டைரெக்டாக மூடி போட்டு மூடினீங்க அப்படின்னா நமக்கு தண்ணி நிறைய ஐஸ்கிரீமில் வடிஞ்சிரும். அது நல்லாவே இருக்காது. அதனால இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஃபாயில் ஷீட் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணுங்கள். ஒரு 30 செகண்ட்ஸ் அளவுக்கு நம்ம சுடு தண்ணியில் நல்லா வச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.